அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலிருந்து சண்முகப்பிரியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 8th ஸ்டாண்டர்ட்ல மக்களின் புரட்சி அந்த லெசன் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த லெசன்ல பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான நடைபெற்ற புரட்சியில் பூலித்தேவர் மற்றும் கட்டபொம்மன், அதாவது ஆங்கிலேயரை எதிர்த்ததுல பூலித்தேவரோட புரட்சியை பத்தியும் கட்டபொம்மனோட அது பங்கினை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. தென்னிந்திய புரட்சியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. தென்னிந்திய புரட்சி யார் நடத்தியிருப்பாங்க? மரு சகோதரர்கள் முன்னிலையிலிருந்து நடத்தியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த புரட்சியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வேலூர் புரட்சிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரட்சியோட போக்கு பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது போக இதன் தொடர்ச்சியா எப்ப 1857 ஒரு பெரும் புரட்சி நடந்திருக்கும் இல்லைங்களா? அந்த புரட்சியை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த 1857 புரட்சிக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டிலேயே ஓவரால் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா சமூக அரசியல் பொருளாதார நிலையிலலாம் ஆங்கிலேய அரசு அதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமாக ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ 1857 புரட்சிக்கு முன்னாடியே நடந்தது தான் இந்த பாளையக்கார புரட்சிகள்லாம். ஓகேங்களா? அந்த பாளையக்கார புரட்சியில் முதல்ல யார் எதிர்த்திருப்பாங்க? பூலித்தேவர் தான் ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பாங்க. அது எந்த மாதிரியெல்லாம் பாளையக்காரர் முறை தோற்றுவிச்சாங்க, பாளையக்கார முறைகளில் யார் முதல்ல தோற்றுவித்தாங்க, பாளையக்கார முறையினாலே ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜயநகர ஆட்சியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு மாகாணங்களா பிரிச்சுக்கிட்டாங்க. விஜயநகர அரசை பேரரசை ஒவ்வொரு மாகாணங்களா பிரிச்சு அதுல ஒவ்வொரு நாயக்கரா நியமிச்சாங்க. ஓகேங்களா? அதன்படி மதுரையில ஒரு நாயக்கர் போட்டாங்க. எப்ப மதுரை பகுதியில நீ நாயக்கரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருதான் யாருன்னா விஸ்வநாதர். ஓகேங்களா? விஸ்வநாதர் இப்ப என்ன பண்றாரு, மதுரைக்கு நாயக்கரா வந்துட்டாரா, பதவி ஏத்துக்கிட்டாரா. அவர் மதுரைக்கு நாயக்கரா வந்தாலுமே அந்த மதுரை சுற்றி இருந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவரோட அதிகாரத்துக்கு கீழே வரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தன்னிச்சையான அதிகாரத்துல செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சின்ன சின்ன ஊர்ல எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நான் தான் தலைவர், ஓ பேச்செல்லாம் என்னால எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மதுரையில அவர் நியமிக்கப்பட்ட ஒரு நாயக்கர் தான். ஓகேங்களா? எப்போ 1529 மதுரை நாயக்கரா விஸ்வநாத நாயக்கர் வராரு. அவரோட அதிகாரத்தை அங்க இருந்த சின்ன சின்ன ஊர் தலைவர்கள்லாம் ஏத்துக்கல. இது இப்படியே போயிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச நாயக்கர் என்ன பண்றாரு, அதாவது விஸ்வநாத நாயக்கர் அவரோட அமைச்சரோட கலந்தோசிக்கிறாரு. இங்க வாப்பா, எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு, என்ன பண்றது, யாருமே நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ அந்த அரியநாதர் ஒரு யோசனை சொல்றாரு. அவர் பாளையக்கார முறைன்னு ஒன்று நம்ம ஏற்படுத்தலாம். ஏற்கனவே இது ஒரு காகத்திய அரசர்ல இருந்திருக்கு, அதே முறையை நம்ம இங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றப்ப மதுரையை 72 பகுதியா பிரிச்சுக்கலாம். ஒவ்வொரு பகுதியிலையும் அவங்க சொல்ற அதே ஒரு தலைவரை நியமிச்சுக்கலாம். அப்படி நியமிச்சு அந்த பகுதிக்கு வரி வசூல் செய்யறதா இருந்தாலும் சரி, அந்த பகுதியில ஏற்படுற கட்ட பஞ்சாயத்துல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அது அவங்க தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம படையை பிரிச்சு கொடுத்துடலாம். பெரும் படை, அதாவது படையோட பெரும் பகுதி நம்ம கிட்டே இருக்கணும். சின்ன படை எல்லாத்தையுமே அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாம். அந்த படையை பராமரிக்கிறதும், அந்த ஊருக்குள்ள குறிப்பிட்ட ஊருக்குள்ள வரி வசூலிக்கிறதும், அங்க ஏற்படுற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றதும் அந்த பாளையக்காரரோட கடமை அப்படின்னு இந்த அரியநாதர் மன்னருக்கு ஒரு யோசனை கொடுக்கறாரு. ஓகேங்களா? யாருக்கு? விஸ்வநாதருக்கு இந்த அரியநாதர் இந்த யோசனை கொடுக்கறாரு. இதன்படி இந்த யோசனை நல்லா இருந்ததுனால என்ன பண்றாங்க, 72 பாளையங்களா பிரிக்கிறாங்க. 72 பாளையங்களா பிரிச்சுட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பாளையக்காரரை நியமிக்கிறாங்க. அந்த பாளையக்காரரை நியமிச்சு என்ன பண்றாங்கன்னா, எங்க பாரு, எங்களுக்கு எப்பெல்லாம் போர் உதவி தேவைப்படுதோ அப்பெல்லாம் நீ பராமரிச்ச படையை எங்க கிட்ட கொடுத்து போருக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிற கண்டிஷனோடையும், அது போக உன்னோட சம்பந்தப்பட்ட பகுதியில வரி வசூல் செய்யும் போது நீ என்ன பண்ணணும், 3ஆ வரியை பிரிக்கணும். ஓகேங்களா? 3 பங்கா பிரிக்கணும். ஒரு இடத்துல வரி வருதுன்னா அந்த இடத்துல நீ 3ஆ பிரிச்சுட்டு அதுல ஒரு பகுதி அரசருக்கு கொடுத்துடணும். ஓகேங்களா? 3ல ஒரு பகுதி அரசுக்கு கொடுத்துடணும், இன்னொரு பகுதி அந்த படையை பராமரிக்கிறதுக்கு கொடுத்துருக்கணும். எஞ்சி இருக்கிற ஒரு பகுதியை தான் நீ உன்னோட சொந்த செலவுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பாளையங்களா பிரிக்கப்பட்டு அங்க இருக்கிற வரி வசூல் முறை. ஓகேங்களா? இப்படிதான் பாளையங்கள் போயிட்டு இருந்தது. இது போக
17 to 18ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா பாளையக்காரரோட வந்து இந்த பங்கு எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது. ஓகேங்களா, பரம்பரையா வந்து பாளையக்காரங்க வந்துட்டே இருந்தாங்க. அதாவது இது வந்து பரம்பரை பதவி ஏற்பாதான் இருந்தது. ஒரு பாளையக்காரருக்கு அப்புறம் அவரோட மகன் தான் அடுத்த பாளையக்காரரா அந்த பகுதியில வந்து ஆவாங்க. இது வந்து கரெக்டா பரம்பரையா வந்து ஒரு கோஆர்டினேட்டர் தான் வந்து போயிட்டு இருந்தது. எப்ப வரைக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த பாளையக்காரர்கள் வரி வசூலிச்சிட்டு இருந்தாங்களா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து பாளையக்காரர்கள் தானே வரி வசூலிச்சு அந்த படையெல்லாம் பராமரிச்சிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் இது கரெக்டா போயிட்டு இருந்தது. எப்ப வரி வசூலிக்கும் முறை ஆங்கிலேயர்கிட்ட போனுச்சோ அங்க இருந்து தான் வந்து பிரச்சனையே ஆரம்பமாச்சு. ஓகேங்களா, அது எந்த மாதிரிலாம் வந்து ஆரம்பிச்சது, அது எப்படிலாம் கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 17 to 18ஆம் நூற்றாண்டுல என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து அரசியலில் பாளையக்காரங்கள முக்கிய பங்கு வச்சிருக்காங்க. இந்த பாளையங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லி இரண்டா வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, மொத்தம் 72 பாளையத்துல கிழக்கு சைட்ல இருந்தது எல்லாமே கிழக்கு பாளையங்களாகவும் மேற்கு திசையில இருந்தது எல்லாமே மேற்கு பாளையங்களாகவும் வந்து பிரிச்சிருக்காங்க. கிழக்கு பாளையத்துல இருந்து இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஆட்சியாளர் யாருன்னா கட்டபொம்மன். மேற்கு பாளையங்கள்ல வந்து ரொம்ப முக்கியமான ஆட்சியாளர் யாருன்னா வந்து பூலித்தேவர். மேற்கு பாளையங்களை வந்து என்ன சொல்லுவாங்க, மறவர் பாளையக்காரங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, பூலித்தேவரோட கட்டுப்பாட்டுல இருந்த இந்த மேற்கு பாளையங்கள் என்ன சொல்றாங்க, ஆங்கிலேயருக்கு வந்து கப்பங்கட்ட மறுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப ஆங்கிலேயர்கள் கப்பம் கட்டுறது என்னன்னு சொல்றாங்க, கிஸ்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, மேற்கு பாளையத்தில் வந்து பூலித்தேவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அங்கே வந்து அவரு தான் வந்து மற்ற பாளையக்காரங்கள்கிட்டயே வந்து ரொம்ப செல்வாக்கு இருந்த பாளையம் எதுனா வந்து இந்த பூலித்தேவர் தான் மற்ற பாளையக்காரர்கள்கிட்டயே செல்வாக்கு நிறைந்த பாளையக்காரராக இருந்திருக்காரு. அவர்கிட்ட தான் வந்து முதல்ல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வரி வசூல், அதாவது வரி என்ன சொல்றாங்க, கிஸ்தி, கப்பங்கிறத வந்து கிஸ்தின்னு வந்து சொல்றாங்க. இதை வந்து நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து பூலித்தேவர் வந்து மறுத்திருக்காரு. அதுக்கு வந்துட்டு எப்ப 1792 வந்து நாங்க வந்து ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிட்டோம். அந்த உடன்படிக்கையின்படி ஆற்காடு நவாப் என்ன பண்ணிருக்காரு, உங்களோட பகுதி எல்லாமே வந்து வரி வசூலிக்கிற உரிமையெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துட்டாரு. இனிமே நீங்க வந்து உங்ககிட்ட வரி வசூலிக்கிறது என்னோட வேலைதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ஆங்கிலேயர்கள். நாங்க இவ்வளவு காலமா வந்து மதுரை நாயக்கர்கள் கீழே தான் இருந்தோம். இன்னைக்கு வந்து ஆற்காடு நவாப்புக்கு இதெல்லாம் நாங்க வந்து அடிப்பணியணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு வந்து யார் சொல்றாரு, பூலித்தேவர் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால வந்து கம்பெனி ஆட்களுக்கும் பூலித்தேவருக்கும் இடையில வந்து ஒரு சின்ன மோதல் மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, போருக்கு அளவுக்கு வந்து கொண்டு போய் விட்டுருச்சு. ஓகேங்களா, ஆற்காடு நவாப்பும் வந்து சொல்றாரு, இதுக்கு மேல வந்து நீங்க எங்களுக்கு தான் கப்பம் கட்டணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா வந்து பூலித்தேவர் ஆற்காடு நவாப்புக்கும் கப்பம் கட்ட முடியாது, ஆங்கிலேயருக்கும் கப்பம் கட்ட முடியாது. இனிமே இது வந்து என்னோட சுதந்திர ஆட்சி பகுதி அப்படின்னு வந்து சொல்றாரு. எந்த பகுதியை அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கத்துல இருந்த நிற்கட்டும் சேவல் அந்த பகுதியை தான் வந்து பாளையக்காரரா வந்து அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேங்களா, இதனால வந்துட்டு என்ன பண்றாரு, கப்பம் கட்ட மறுத்ததுனால ஆற்காடு நவாப்பு ஒரு குறிப்பிட்ட படையை வந்து அனுப்புறாரு. போயிட்டு பூலித்தேவரை வந்து பேசி பார்த்தோம், அது வந்து பிரயோஜனமா இல்ல, நீ வந்து படை அனுப்புறேன், நீ வந்து படைக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆற்காடு நவாப் ஒரு படை அனுப்புறாரு. அது கூட கம்பெனி படையும் சேர்ந்துக்கிட்டாங்க. 2 படைகளும் போறாங்க. ஆனா போகும்போது திருநெல்வேலியிலேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க, நெற்கட்டும் செவலை நோக்கி தான் போயிட்டு இருந்தாங்க. திருநெல்வேலி தாண்டி தான் நெற்கட்டும் செவல் போயாகணும். ஆனா திருநெல்வேலியிலேயே வந்து பூலித்தேவர் படையை மறிச்சு என்ன பண்ணிட்டாரு, தோற்கடிச்சு அனுப்பிட்டாரு. பூலித்தேவருக்கு கிடைச்ச முதல் வெற்றி இது. இந்த முதல் வெற்றி மூலியமா என்ன பண்ணிட்டாரு, மேற்கு பாளையக்காரங்களை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டாரு. யாரு, பூலித்தேவர். ஒண்ணு சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வந்து ஆங்கிலேயர்களை எப்படியாவது எதுக்கணும் அப்படின்னு சொல்லி பூலித்தேவர் தனியா ஒரு கூட்டுப்படையை வந்து உருவாக்கிக்கிட்டு இருந்தாரு. பூலித்தேவரோட அந்த திறமையான போர் பயிற்சியும் அதுக்கப்புறம் வந்து வீரத்தையும் பார்த்து மற்ற மேற்கு பாளையக்காரங்களும் என்ன பண்ணிட்டாங்க, பூலித்தேவரோட வந்து கை கோத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் வீரர் யாருன்னா பூலித்தேவர் தானேங்களா. அவங்களோட அந்த வீரமும் அந்த போர் யுக்திகளையும் பார்த்து மற்ற பாளையக்காரங்களும் நாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேர்ந்துப்போம் அப்படின்னு வந்து உங்களுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு எல்லா மறவர் பாளையக்காரங்களும் வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. இதன்படி வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சரி முதல் தடவை தோத்து போயிட்டா ஓகே, இவங்களை அடக்கிறதுக்கு இவங்களா இருந்த ஒரு ஆளு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூசப் கான் வந்து வர வைக்கிறாங்க. யூசப் கானுங்கிறவரு ஆல்ரெடி வந்து ஒரு இந்தியன் தான். ஓகேங்களா, யூசப் கான்ங்கிறது ஒரு ஆங்கிலேய வீரர் இல்ல, அவர் ஒரு இந்திய வீரர் தான். ஏன்னா யூசப் கானோட இன்னொரு பேர் எது, மருதநாயகம்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி கான் சாஹிப்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா,
இவர் என்ன பண்றாரு 1759 வந்து யூசப் கான் ஒரு படைக்கு வந்து தலைமை ஏத்துக்கிட்டு அவர் என்ன பண்றாரு நெற்கட்டும் சேவலை வந்து போறாரு. நெற்கட்டும் சேவல் என்ன பண்றாரு பூலித்தேவர் வந்து தோத்து போயிடுறாரு. ஓகேங்களா. இந்த பூலித்தேவர் தோத்த உடனே என்ன பண்றாங்க மத்த மறவர் பாளையக்காரங்கள்லாம் வந்து பார்த்து பயந்துக்கிறாங்க. யாரா இந்த யூசப் கான், இவர்கிட்ட வந்து பூலித்தேவர் தோத்துட்டாரு, அப்ப இவருக்கு சப்போர்ட் பண்ற நம்மளும் வந்து அடிபணிய வேண்டியதா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட படையை அனுப்புறது, உதவி பண்றது, இது எல்லாத்தையும் மத்த மறவர் பாளையக்காரங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, குறைச்சிக்கிட்டாங்க. இதன்படி 1761 என்ன பண்றாங்க, நெற்கட்டும் சேவல் பகுதியை வந்து ஆர்கான் நவாப் வந்து கைப்பற்றிடுறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு, இந்த யூசப் கானை வந்து தூக்கில் வந்து போட்டுடுறாங்க ஆங்கிலேயர்கள். எப்படி நீ வந்து எங்களுக்கு தெரியாம வந்து நீ வந்து மற்ற பாளையக்காரங்க கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம், நீ இதனால வந்து எங்களுக்கு வந்து தேச துரோகம் வந்து பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யூசப் கானை வந்து தூக்கில் போட்டாங்க. பூலித்தேவருக்கு வந்து பெரிய ஒரு எதிரியா இருந்ததே வந்து யூசப் கான் தான். யூசப் கான் இறந்த வேட்டி என்ன பண்ணிட்டாரு, இந்த பூலித்தேவர் மறுபடியும் 1764 போயிட்டு நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றிடுறாரு. அப்படி நெற்கட்டும் சேவலை கைப்பற்றி 3 வருஷம் வந்து ஆட்சியில இருந்தாலும் திரும்ப வந்து ஆங்கிலேயர்கள் சைட்ல வந்து யார் வராங்க, கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவரு 1767 வராங்க. திரும்ப வந்து என்ன பண்றாரு பூலித்தேவர், சரியான படைபலம் போதிய நேரத்துல வந்து கிடைக்காதனாலையும் கரெக்ட் டைம்ல அவருக்கு வந்து உதவி கிடைக்காதனால பூலித்தேவர் திரும்ப என்ன பண்றாரு, கேப்டன் கேம்பல் கிட்ட வந்து தோத்துறாரு. ஓகேங்களா. எப்ப 1767. ஆனாலும் அப்படி தோத்தாலும் பூலித்தேவர் வந்து ஆங்கிலேயர்கிட்டயோ ஆர்கான் நவாபோட வீரர்கள் கிட்டயோ பிடிபடாம நான் வந்துட்டு தலைமறைவா தான் இருந்திருக்காரு. தலைமறைவா இருந்து என்ன பண்ணிருக்காரு, நாடு இழந்த நிலையிலே வந்து காலமாயிட்டாரு. ஓகேங்களா. இதோட வந்து என்ன ஆகுது, பூலித்தேவரோட போராட்டங்கள் முடிவடையுது. அதுக்கப்புறம் யார் வராங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் வராரு. கட்டபொம்மன் வந்து ஆல்ரெடி யாரு, கிழக்கு பாளையத்தை சேர்ந்தவங்க. அப்ப கிழக்கு பாளையக்காரங்களை என்ன சொல்லுவாங்க, தெலுங்கு பாளையக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்ப கட்டபொம்மனோட முன்னோர்கள் எல்லாமே என்னது, ஆந்திரா சைட்ல சேர்ந்தவங்க. இவர் வந்து ஆந்திரால இருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க தான் வந்து இந்த கட்டபொம்மனோட மூதாதையர். இவர் என்ன பண்றாரு, அவங்க அப்பாவுக்கு பின்னாடி தான் வந்து பாளையக்காரரை வந்து நியமிச்சிருப்பாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து பாஞ்சாலங்குறிச்சியில. ஓகேங்களா. பாஞ்சாலங்குறிச்சியில வந்து பாளையக்காரரா வந்து கட்டபொம்மன் வந்து நியமிச்சிருப்பாங்க. இவங்களோட அப்பா பேர் வந்து யாரு, ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேங்களா. ஓகே. ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அப்புறம் வந்ததுதான் வந்து அவங்களோட பையனான வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேங்களா. இவர் வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு பாளையக்காரராரு. இவரோட ஒய்ஃப் பேர், அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனோட அவங்க மனைவி பேர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜக்கம்மாள். ஓகேங்களா. இவங்களுக்கு 2 பிரதர், அதாவது 2 சகோதரர்கள் இருக்காங்க. ஒருத்தர் பேர் ஊமைத்துறை, இன்னொருத்தவங்களுக்கு பேர் வந்து செவத்தையா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவர் வந்து நல்ல கலரா இருப்பாராம், அதனால வந்து செவத்தையான்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஊமைத்துறைக்கு குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் பேச்சு வராத இருந்திருக்கு, அதனால அவர் வந்து ஊமைத்துறை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஊமைத்துறை பிறந்த சில மாதங்கள் வந்து சரியா வந்து பேசாம இருந்ததுனால அந்த பேர் வந்து அடைமொழியா வந்து வச்சிருக்காங்க. பின்னால அவர் நல்லா தான் பேசினாரு. ஓகேங்களா. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கட்டபொம்மன் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இந்த பாஞ்சாலங்குறிச்சி. இந்த பாஞ்சாலங்குறிச்சி யாரு கீழே வருது, விஜயநகர பேரரசுக்கு வந்து ஆர்கான் நவாப் கிட்ட வந்து தோத்ததுக்கப்புறம் யாருக்கு கீழே போயிருது, ஆர்கான் நவாப் கீழே போயிருது. ஓகேங்களா. இந்த ஆர்கான் நவாப் என்ன பண்ணுறாரு, கம்பெனி வந்து உதவி பண்ணதுனால கம்பெனி கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுறாரு. அந்த ஒப்பந்தத்தின்படி அப்போ ஆர்கான் நவாப்புக்கான சொந்தமான இந்த கிழக்கு பாளையத்தில் வரி வசூலிக்கிற உரிமை யார்கிட்ட போகுது, உடன்படிக்கை, கர்நாடக உடன்படிக்கை காரணமாக ஆங்கிலேயர் வசம் வந்து போயிருது. இப்போ ஆங்கிலேயருக்கு தான் வந்து கப்பம் கட்டுற அளவுக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா. இந்த கர்நாடக உடன்படிக்கை எப்ப ஏற்படுது, 1792 வந்து ஏற்படுது. இந்த கட்டபொம்மனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இவரு நியாயமா ஒரு வரி செலுத்துற ஒரு பாளையக்காரராக தான் வந்து இருந்திருக்காரு. பூலித்தேவர் மாதிரி வந்து இவர் எடுத்த உடனே வந்து ஆங்கிலேயர்கள்லாம் வந்து எதுக்கல. ஓகேங்களா. இவர் என்ன இதனால பார்த்தீங்கன்னா, இவர் ஆட்சி பண்ணால் அந்த கிழக்கு பாளையமா இருக்கிற இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு எல்லா நாளும் வந்து விளைச்சல் வந்த இந்த இடத்துல தண்ணீர் பஞ்சம் காரணமாக ஃபுல்லாக வந்து வறட்சி ஏற்பட்டுரும். அந்த வறட்சி ஏற்பட்டுறதுனால இவர் வந்து கப்பம் கட்டுறதுல வந்து நிலுவைத் தொகை வந்து பேலன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு வந்து வட்டி மேலே வட்டி, அது போக நிலுவைத் தொகை இருந்ததுனால இவர் வந்து என்ன பண்ணிடுவார், ஜாக்சன் வந்து கட்டபொம்மனுக்கு ஒரு கடிதம் வந்து போடுவார். இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, என்னை வந்து சந்திங்க, வந்து சந்திச்சுட்டு எதனால் நீங்கள் வந்து கப்பம் கட்டலை அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு விவரிக்கணும் அப்படின்னு வந்து கட்டபொம்மனுக்கு ஒரு வந்து கடிதம் வந்து போட்டுடுறாரு.
அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர் போட்டவர் வந்து ராமநாதபுரம் கலெக்டராக இருந்த ஜாக்சன். ஓகேங்களா. எப்போ வந்து அவருக்கு வந்து நிலுவைத் தொகை செலுத்தணும்னு போட்டிருப்பாரு, 1798 வந்து நிலுவை வந்து எனக்கு செலுத்து அப்படின்னு வந்து கட்டபொம்மனுக்கு வந்து கடிதங்களை வந்து போட்டிருக்காரு. இவர் வந்து சொல்கிறாரு, என்னால் பஞ்சம் காரணமாக தான் வந்து வரி செலுத்த முடியல, என் சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பதில் எழுதினாரு. ஆனால் அந்த திமிரு பிடிச்ச ஜாக்சன் வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கல. நீ வந்து ராமநாதபுரத்தில் வந்து என்னை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜாக்சன் வந்து டூர் போயிடுறாரு. ஓகேங்களா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த மாதிரி வந்து பல்வேறு இடங்களுக்கு வந்து டூர் போயிடுறாரு. இவர் கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, ஜாக்சன் வந்து நம்ம பகச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் போகிற இடத்தெல்லாம் வந்து இவர் வந்து பின்தொடர்ந்தே போகிறாரு. பின்தொடர்ந்தே போனாலும் கட்டபொம்மனை சந்திக்கிறதுக்கு அவர் அனுமதிக்கவே இல்லை. நான் ராமநாதபுரத்தில் தானேப்பா வந்து சந்திக்க சொன்னேன், நீ ராமநாதபுரத்தில் வந்து சந்தி அப்படின்னு திமிராவே வந்து பேசிட்டாரு. இவரும் வந்து சரி பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து எங்கள் கட்டபொம்மனும் அவரோட அமைச்சர்லாம் கூட்டிகிட்டு எங்கே போகிறாரு, ராமநாதபுரத்துக்கே வந்து போயிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, தன்னோட அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தை கூப்பிட்டுட்டு எங்கே ராமநாதபுரம் வந்து போகிறாரு. ராமநாதபுரம் அரண்மனையில் ஏற்கனவே இருந்த நாற்காலி எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டு இந்த ஜாக்சன் மட்டும் கட்டபொம்மன் முன்னாடியும் முன்னாடியும் வந்து சிவசுப்பிரமணி இருக்கார் பார்த்தீங்களா, கட்டபொம்மனோட அமைச்சர், அவங்க முன்னாடி வந்து அமர்ந்து வச்சுட்டு 3 மணி நேரம் வந்து நிற்க வச்சே வந்து பேசுகிறாரு. யார், ஜாக்சன் வந்து கட்டபொம்மனையும் சிவசுப்பிரமணியனையும் நிற்க வச்சுட்டு அவர் வந்து 3 மணி நேரம் திமிராவே வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் கட்டபொம்மனையும் சிவசுப்பிரமணியும் வந்து அவர் வந்து அவமானப்படுத்துகிற தோணிகளையே வந்து பேச ஆரம்பித்தார். எவ்வளோ வந்து நிலுவை செலுத்தணும்னு இன்னும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் வந்து 1080 பக்கோடா தான் வந்து செலுத்துகிறோம், இங்கே பாருங்கள் கணக்கு எல்லாமே, கணக்கையும் காமிச்சும் கூட அந்த ஜாக்சன் வந்து அடங்கவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கட்டபொம்மன் வந்து வரி வந்து பேலன்ஸ் வச்சுருப்பார், கட்ட வேண்டிய நிலுவைத் தொகை நிறையாவே இருக்குது, எனக்கு வந்து ஒரு படையை கொடுங்க, நான் போய் வந்து கட்டபொம்மனை வந்து படையோடு போய் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜாக்சன் வந்து சென்னை ஆளுநர்கிட்ட வந்து பேசுவார். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, நீ படையெல்லாம் ஒன்றும் கூப்பிட்டு போவேன்னா, வந்து கட்டபொம்மன் வந்து நல்லவர் தான், ஏன்னா இவர் மற்ற ஆங்கிலேயர்கிட்டலாம் நல்ல பேர் தான் வாங்கி வச்சிருப்பாரு. இந்த கட்டபொம்மன் அவர் வந்து நல்லா தான் வரி செலுத்திட்டு இருக்காரு, நீ ஏன் என்னாச்சு எதனால் வரி பேலன்ஸ் இருக்குதுன்னு மட்டும் நீ கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லிடுவார். இது வந்து ஜாக்சனுக்கு இன்சல்ட் ஆயிரும். ஓகேங்களா. இதை வந்து அவமானமாக எடுத்துக்கிட்டு இந்த கட்டபொம்மனை எப்படியாவது கைது பண்ணினோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து ஜாக்சன் இவ்வளோ தூரம் பண்ணது. ஓகேங்களா. இருக்கிற நிலைமை வந்து இருக்க ரொம்ப மோசமானதுனால கோட்டைக்கு வெளியே, அதாவது ராமநாதபுரம் கோட்டைக்கு வெளியே வந்து பாதுகாவலராக இருந்தவர் தான் இந்த ஊமைத்துறை. அவர் என்ன பண்ணார், போயிட்டு 3 மணி நேரம் ஆகுது, இன்னும் வந்து வரலையே அண்ணன், என்ன பிரச்சனைன்னு தெரில அப்படின்னு சொல்லி போகிறப்ப அந்த கோட்டை காவலாளி வந்து உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ராமநாதபுரம் கோட்டை காவலாளியாக இருந்தது பார்த்திங்கன்னா லெப்டினன்ட் கிளர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலேயர் தான் வந்து இருந்திருப்பாரு. அவர் வந்து உள்ளே விட்டுருக்க மாட்டார். இதனால் அவருக்கும் ஊமைத்துறைக்கும் ஏற்பட்ட தகராறில் என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து கொன்னுட்டு இவர் வந்து போயிட்டு அண்ணன் வந்து குதிரையில் ஏற்றிக்கிட்டு வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. துரதிருஷ்டவசமாக என்ன ஆயிரும்னா, சிவசுப்பிரமணியனார் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சிறைப்பிடிச்சிருவாங்க. சிறைப்பிடிச்சோடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, கட்டபொம்மன் கோட்டைக்கு, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு திரும்ப வந்தோடனே அங்கே ஏற்பட்ட அவமானத்தை வந்து கட்டபொம்மனால் தாங்கிக்கவே முடியல. இவர் என்ன பண்ணுறாரு, கட்டபொம்மன் உடனே வந்து சென்னை தலைமை இடத்துக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதுறாரு. யாருக்குன்னு பார்த்தீங்களா, ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஓகேங்களா. அங்கே வந்து ஒரு கவுன்சிலிங் இருக்கும். அந்த கவுன்சிலுக்கு தலைமை யாருன்னா வந்து ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் தான். அவருக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதி இந்த நடந்தது எல்லாத்தையும் விவரிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு சென்னை கமிஷன் குழுன்ட்டு ஒன்று இருப்பாங்க, அங்கே வந்து ஒரு 3 பேர் வருவாங்க, அந்த 3 பேர் முன்னாடி வந்து நீங்கள் போய் ஆஜராகணும். ஓகேங்களா. அந்த 3 பேருக்கு முன்னாடி ஆஜராகி நீங்கள் என்னெல்லாம் நடந்ததோ அவங்களுக்கு முன்னாடி சொல்லுங்கள், அவங்க வந்துட்டு குழு தான் ஃபைனல் முடிவு எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதன்படி என்ன பண்ணுறாரு, அந்த 3 பேரும் வராங்க. அந்த 3 பேர் யாருன்னா, வில்லியம் ஓரம், அதுக்கப்புறம் வில்லியம் ப்ரௌலன், அதுக்கப்புறம் ஜான் கசா மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேரும் வந்து கட்டபொம்மன் கிட்ட கேட்குறாங்க, என்னெல்லாம் நடந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3 பேர் தான் ஒரு குழு. அந்த குழு முன்னாடி வந்து கட்டபொம்மன் சரணடைஞ்சு எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் கட்டபொம்மன் மேலே தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அத்துமீறலில் வந்து ஈடுபட்டது வந்து கட்டபொம்மனோட தவறு தான், அதுக்கான முழு பொறுப்பையும் வந்து கட்டபொம்மன் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கொலை பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த காவலாளிக்கு, அந்த குடும்பத்துக்கு தேவையான நஷ்டீடையும் அந்த குடும்பத்துக்கு ஆயில் முழுக்கும் வந்து பராமரிப்பு செலவை நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. அதையும் வந்து கட்டபொம்மன் சம்மதிச்சிட்டாரு. இவர் சம்மதிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றாங்க,
அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க, சிவசுப்பிரமணியனாரையும் வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. விடுதலை பண்ணதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் இந்த ஜாக்சன் தான். அதனால ஜாக்சனை வந்து நாங்கள் வந்து பணியை வந்து நீக்கம் செய்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஜாக்சனை நீக்கிட்டு புதிய கலெக்டராக யார் போடுறாங்க, எஸ்ஆர் லூசிங்டன் அப்படின்ட்டு வந்து போடுறாங்க. ஓகேங்களா, என்ன தான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நிலுவையில் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற வரியையும் வந்து நீங்கள் செலுத்திடணும் அப்படின்னு வந்து ஒரு காலக்கெடு மாதிரி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, பேலன்ஸ் எவ்வளோ, 1080 பக்கோடாவும் வந்து நீங்கள் வந்து கொடுத்துடணும். பக்கோடாங்கிறது விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் வந்து தங்க நாணயங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் வந்து வரியை திரும்ப செலுத்திடணும் அப்படின்னு வந்து கட்டபொம்மன் வந்து சொல்லிடுறாங்க. இவங்களும் வந்து சிவசுப்பிரமணியனாரை வந்து கூட்டிகிட்டு தன்னோட அரண்மனைக்கு வராங்க. கட்டபொம்மனோட அரண்மனைக்கு வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கட்டபொம்மனுக்கு இருந்த அவமானத்தையும் சிவசுப்பிரமணியனாரை வந்து கைது பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு செய்த கொடுமைகளையும் பார்த்துட்டு கட்டபொம்மனால் வந்து பொறுத்துக்கவே முடியல. இதுக்கு மேலே ஆங்கிலேயர்கிட்ட நம்மளால் இணக்கமாக போக முடியாது, இதுக்கு மேலே என்ன பண்ணணும், நம்மளும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை வந்து எதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து தென்னிந்திய கூட்டமைப்பில் வந்து போய் சேர்ந்துக்கிறாரு. ஓகேங்களா, அந்த தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மருதுபாண்டியர்கள் தான். அந்த அவருங்க வந்து உருவாக்குன தென்னிந்திய கூட்டமைப்பில் இந்த கட்டபொம்மன் வந்து சேர்றதுக்காக போய் ஆர்வமாக வந்து கலந்துக்கிறாரு. அந்த கூட்டமைப்புக்கு பேர் என்ன, தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி அதுக்கு ஒரு பேரையும் வைக்கிறாங்க. அது வந்து ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிடுறாங்க. அந்த பிரகடனம் என்ன பிரகடனம்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, திருச்சி அறிக்கை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படிங்கிறாங்க. இந்த அறிக்கையும் இந்த கூட்டமைப்பையும் பார்த்துட்டு கட்டபொம்மன் ரொம்ப ஆர்வமாக இருந்து அந்த பாளையக்காரர்கள் கிட்ட வந்து போய் சேர்ந்துக்கிட்டாங்க. பாளையக்காரர்களுக்கோட அதாவது தென்னிந்திய கூட்டமைப்பில் சேர்ந்ததுக்கு அப்புறமும் இவர் என்ன பண்ணுறாரு, கட்டபொம்மன் மற்ற பாளையக்காரங்களை இணைக்கிற முயற்சியும் வந்து தன்னோட பக்கம் எடுத்துக்கிட்டாரு. நான் வந்து மற்ற பாளையக்காரங்கள்கிட்டயும் பேசி கூட்டமைப்பு வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, போய் முதல்ல சிவகிரி பாளையக்காரர்கிட்ட போய் வந்து சொல்றாரு, நீ வந்து இந்த மாதிரி தென்னிந்திய கூட்டமைப்புல வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த சிவகிரி பாளையக்காரங்க வந்து ஆங்கிலேயர்கிட்ட வந்து ரொம்ப விசுவாசியாக நடந்துக்கிறவங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, சிவகிரி பாளையக்காரங்க வந்து நாங்கள் வந்து உங்கள் கூட்டமைப்பில் சேர்ந்துக்க முடியாது, அது போக நீயும் வந்து கூட்டமைப்புலேருந்து விளைவிக்கும், அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நீ சேர்ந்துக்கலன்னா உன் மேல வந்து நான் படையெடுப்பு நிகழ்த்துவேன் அப்படின்னு வந்து சொன்னதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, சிவகிரி பாளையக்காரர்களுக்கு வந்து ஆங்கிலேயர்கிட்ட வந்து போய் சொல்லிவிட்டாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு வந்து நடந்துட்டு இருக்குது, இப்படி கட்டபொம்மன் வந்துட்டு அதுவும் இல்லாத என்னையும் கூட்டமைப்பில் சேர்ந்துக்க சொன்னார், நான் மறுத்ததுக்கு என் மேலே வந்து போர் தொடுக்கிறதா வந்து சொல்கிறாரு அப்படின்னோடனே உன்கிட்ட நான் விசுவாசமாக இருக்கிறத சொன்னியா, உனக்கு நான் சப்போர்ட்டுக்கு வருவேன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் கேட்குறாங்க. நான் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து உன்னை நான் எதிர்த்தே தீர்வேன்னு சொன்னார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்க, ஓகே சிவகிரி பாளையக்காரா, உன்னை எதுக்கிறது என்னை எதுக்கிறதுக்கு சமம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்தளோட போர் முயற்சி வந்து யார் எடுத்துக்கிட்டாங்க, ஆங்கிலேயர் கண்ட்ரோல் கிட்ட போயிடுச்சு. இப்போ ஆங்கிலேயர்கள் விசஸ் கட்டபொம்மன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கட்டபொம்மன் வந்து அவன் இது வந்து சிவகிரி பாளையக்காரன் உங்களுக்கு விட்ட சவால் இல்லை, இது வந்து எனக்கு விட்ட சவால் அப்படின்னு சொல்லி இந்த ஆங்கிலேயர்கள் வந்து போருக்கு ஆயத்தமாகறாங்க. இந்த ஆண்டு கட்டபொம்மனும் வந்து இந்த நியூஸ் தெரிஞ்சு கட்டபொம்மனும் வந்து போருக்கு ஆயத்தமாகறாரு. இதன் பிறகு வந்து என்ன பண்ணுறாங்க, கம்பெனியோட படைகள் எல்லாமே வந்து பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி போகிறாங்க. 1799 செப்டம்பர் 5 என்ன பண்ணுறாரு, மேஜர் பானர்மேன் வந்து தன்னோட படை எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கள் பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து வைக்கிறாரு. இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து முன்னாடி நிறுத்தினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, பாஞ்சாலங்குறிச்சிக்கு போக வேண்டிய அந்த உணவுப் பொருட்களையும் சரி, செய்தி தொடர்பு அதாவது ஒற்றர் மூலியமாக வர செய்தியும் சரி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டாரு இந்த மேஜர் பானர்மேன். ஓகேங்களா, கோட்டையில் இருக்கவங்களுக்கு போதுமான உணவும் கிடைக்காம வெளியில் என்ன நடக்குது அந்த மாதிரியும் வந்து செய்திகளும் தெரியாமல் கோட்டைக்குள்ளேயே ஒரு திண்டாட்டமாக தான் வந்து இருந்தது இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் இருந்த வீரர்களோட நிலைமை. ஓகேங்களா, ஆங்கிலேய படை என்ன பண்ணியிருக்காங்க, கோட்டையில் இருந்த எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போகக்கூடாது அப்படின்னு வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இது போக வந்துட்டு கோட்டைக்குள்ளே வந்து போய் சரணடைய சொல்கிறதுக்காக ராமலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தர் போயிருப்பார். ஓகேங்களா, அவர் வந்து உள்ளே போயிருப்பார், மேஜர் பானர்மேன் வந்து அமைச்சிருப்பார். இந்த ராமலிங்கம் என்ன சொல்லுவாங்க, இந்த ஆங்கிலேயர்கிட்ட வந்து நீ சரணடைஞ்சிரும்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ கட்டபொம்மன் வந்து ஒரு வசனம் பேசியிருப்பார், என்னன்னா நீ வந்து கோட்டைக்குள்ளே ஒரு விருந்தாளியாக வந்துட்ட, இதே பகையாளியாக வந்துருந்தா உன் நிலமையே வேற அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த ராமலிங்கம் என்ன பண்ணுவார், கோட்டையிலேருந்து சமையல்கார மூலியமாக என்ன பண்ணியிருப்பாரு, கோட்டையில் எது பலம் வாய்ந்த பகுதி எது பலவீனம் வாய்ந்த பகுதின்னு சொல்லிட்டு நியூக்கர் கார்னர் எல்லாமே வந்து அலசி ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் எடுத்து அதாவது நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவார் இந்த ராமலிங்கம் வெளியே வந்து என்ன பண்ணிடுவார், மேஜர் பானர்மேன் கிட்ட வந்து சொல்லுவார், இந்த கோட்டை ஃபுல்லாகவே மண்ணால் தான் பாயிருக்குது, நீ வந்து பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, அதுலேயுமே
அதுலேயுமே கோட்டையில் இந்த சைடாக ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதியோட செவுறுகள் ரொம்ப பலவீனமானதாக இருக்குது. நாம் வந்து அங்கே போய் பீரங்கி குண்டுகளை தாக்குனோம்னா கோட்டை எளிதில் விழுந்துரும் அப்படின்னு வந்து சொல்லவும், இவர் மேஜர் பானர்மேன் என்ன பண்ணுறாரு, தன்னோட பீரங்கி படைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த கோட்டையோட பலவீனமான பகுதிக்கு போயிட்டு குண்டுகளால் வந்து கோட்டையை தகர்க்கிறாரு. கோட்டை முற்றிலுமாக வந்து தகர்ந்துரும். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்ப இந்த கல்லர்பட்டியில் வந்து சிவசுப்பிரமணியனார் வந்து போர் பண்ணிட்டு இருப்பார். ஓகேங்களா, அந்த கல்லர்பட்டியில் வந்து சிவசுப்பிரமணியனார் போரில் வந்து கைது பண்ணிடுவாங்க. சிவசுப்பிரமணியனாரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, இதில் வந்து கட்டபொம்மன் வந்து கோட்டை ஃபுல்லாக போயிடுச்சா, போனோடனே இவர் என்ன பண்ணுவார், தலைமுறை ஆயிடுவார். எங்கன்னா புதுக்கோட்டைக்கு வந்து போய் தப்பிச்சு போயிடுவார். அங்கே வந்து களப்பூர் காடில் வந்து மறைஞ்சிருப்பார். ஓகேங்களா, களப்பூர் காட்டில் மறைஞ்சிருந்த இந்த கட்டபொம்மனை என்ன பண்ணுறாங்க, புதுக்கோட்டை மன்னர் வந்து விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ஒருத்தர். அவர் வந்து என்ன பண்ணுவார், ஆங்கிலேய அரசுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாரு. கட்டபொம்மன் வந்து இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்லிடுவார், காட்டி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து கட்டபொம்மனை வந்து கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரை வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு கொடூரமான ஒரு முறை தன்னோட நம்ம வந்து செல்வ வளத்தோடு ஆட்சி பண்ணியிருந்த ஒரு பகுதி எந்த அளவுக்கு தரைமட்டமாக இருந்ததுன்னா, கல் கூட ஒரு செங்கல் கூட 2-3 நாளாக வந்து பீஸாக கடந்துச்சான். அதெல்லாம் கண்ணில் பாரு நீ அப்படின்னு சொல்லி கொண்டு போய் காட்டினதா வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு அவுட் சோர்ஸ் புக்கில் நான் பார்த்தேன். அதில் வந்து கோட்டை எப்படி தகர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிலாம் வந்து காட்டுறாங்க. உன்னோட நாடு பாரு எந்த நிலைமைக்கு ஆளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கைதான இந்த கட்டபொம்மனை வந்து காட்டியிருக்காங்க. ஓகேங்களா, அதன் பிறகு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சிவசுப்பிரமணியனார் இருக்குது பார்த்தீங்களா, அவரோட அமைச்சர் ரொம்ப விசுவாசமாக இருந்தவர், கட்டபொம்மனுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தவர் இந்த சிவசுப்பிரமணியம். அவரையும் வந்து தூக்கில் போட்டாங்க. தூக்கில் போட்டதுக்கப்புறம் அதாவது மனசை ஃபுல்லாக வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, மனதைரியத்தை ஃபுல்லாக வந்து உடச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் 16 வந்து என்ன பண்ணுறாங்க, சக பாளையக்காரங்க முன்னாடி வந்து கேலி கூத்து மாதிரி ஒரு விசாரணை, நீ இதை பண்ணியா, இந்த குற்றம்லாம் பண்ணியா, இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லி இல்லாத குற்றங்கள் எல்லாத்தையும் வந்து கட்டபொம்மன் மேலே சுமத்துறாரு. கட்டபொம்மனும் ஆமா அப்படின்னு சொல்லி எந்த மறுப்பும் தெரிவிக்காம அனைத்து குற்றங்களையும் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஒரு புளிய மரத்தில் வந்து சாகுமறை தூக்கிலிடுறது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கில் போட்டு கட்டபொம்மன் வந்து கொன்னதாக வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து டேட் வந்து முன்ன பின்ன மாறி இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஹையர் ஸ்டாண்டில் என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டை தான் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா, இதோட வந்து கட்டபொம்மனோட வீர வரலாறு முடியுது. இதை வந்து பெரியசான இருக்கிற அந்த நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும் பார்த்தீங்களா, 8th ஸ்டாண்டர்ட்லேயோ 7thலேயோ ஒரு பாடல் வந்து இருக்கும், வானமாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருப்பார். அந்த நாட்டுப்புற பாடல்லாம் வந்து கட்டபொம்மனை பற்றி வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அடுத்து வீரமங்கை வேலுநாச்சியார் பற்றி பார்க்க போகிறோம். இவங்க வந்து யாருன்னா சிவகங்கையோட ராணி தான் வந்து இந்த வீரமங்கை வேலுநாச்சியார். இவங்க வந்து பிறந்தது பார்த்தீங்களா, ராமநாதபுரம் மன்னர் இருக்காங்க பார்த்தீங்களா, செல்லமுத்து சேதுபதி, அங்கே தான் வந்து பிறந்திருப்பாங்க. இவங்க என்னதான் வந்து பெண்ணாக பிறந்திருந்தாலும் ஆண் வாரிசு போல தான் வந்து வளர்ந்துருப்பாங்க. ஏன்னா செல்லமுத்து சேதுபதி, ராமநாதபுர அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு வந்து ஆண் வாரிசு கிடையாது, ஒரே ஒரு பொண்ணு தான். பெண்ணாக பிறந்தாலும் வந்து போர்க்கலைகள்லையும் போர் பயிற்சியிலையும் வந்து சிறந்து விளங்கினாங்க. இது போக இவங்களுக்கு மொழியறிவு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. அப்போவே வந்து ஆங்கிலம் மட்டும் இல்லாத ஃப்ரெஞ்சு, உருது இது எல்லாத்தையும் வந்து புலமை வாய்ந்தவங்களாக இருந்திருக்காங்க இந்த மொழிகள்லாம். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு மன்னர், அதாவது சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணும் போது வேலுநாச்சியாருக்கு வந்து 16 வயசு தான். ஓகேங்களா, கல்யாணம் ஆனோடனே வந்து அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க, வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க குடும்பம் ஓரளவு நல்ல மகிழ்ச்சிகரமாக தான் போயிட்டுருக்குது. இவங்க கிட்டேயும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வரி செலுத்துறது அந்த பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. முத்துவடுகநாதர் என்ன பண்ணியிருக்காரு, அதை வந்து மறுத்திருக்காரு. சிவகங்கையோட மன்னராக இருந்தவர் தான் முத்துவடுகநாதர். அவர் வந்து ஆங்கிலேயர்கிட்ட ஒரு எதிரும் புதிருமாக தான் வந்து இருந்திருக்காங்க. இவங்களையும் பார்த்து எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, முத்துவடுகநாதரோட அந்த ரொட்டீன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு குலதெய்வ கோயிலுக்கு வந்து வழக்கமாக போகிறது வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, காளையார் கோயில் தான் வந்து இந்த முத்துவடுகநாதரோட குலதெய்வ கோயில். அங்கே வந்து போயிட்டு வழிபடுறது வந்து முத்துவடுகநாதரோட ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னு வந்து நியூஸ் போகுது. இதை பயன்படுத்திக்கிட்ட இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாத ஒரு படையை வந்து கூப்பிட்டு போய் இந்த முத்துவடுகநாதர் சாமி கும்பிட்டுருக்க அந்த டைமில் வந்து சரண்டர் பண்ண சொல்லி சரண்டர் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, இருக்கிற காவலுக்கு இருந்த பல வீரர்களையும் வந்து சுட்டு கொண்டுட்டு முத்துவடுகநாதரையும் வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, கொண்டுடுறாங்க. அது முத்துவடுகநாதர் இறந்த செய்தி வந்து சிவகங்கையில் அரசியாக இருக்கிற அந்த வேலுநாச்சியாருக்கு போகுது. வேலுநாச்சியாருக்கு நியூஸ் போகிறதுக்குள்ளேயே இந்தாண்ட என்ன பண்ணிடுறாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து பெரும் படையை வந்து அனுப்புகிறாங்க. சிவகங்கை முற்றிலும் வந்து ஆங்கிலேயர்கள் வசம் போயிடுது. சிவகங்கை அரசியாக இருந்த வேலுநாச்சியாரும் அவங்களோட மகளும் வந்து என்ன பண்ணுறாங்க, விருபாட்சியில் இருக்கிற
கோபால நாயக்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட பாதுகாப்பில் வந்து போயிடுறாங்க. ஓகேங்களா. இந்த கோபால நாயக்கர் வந்து அரசி மகளையும் வந்து விருபாட்சிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த கோபால நாயக்கர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்தொடுக்குநாதரோட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமைச்சராக இருக்கார். ஓகேங்களா. கிட்டத்தட்ட இந்த விருபாட்சியில் என்ன பண்ணுறாரு, 8 வருஷம் வந்து தலைமறைவாக இருக்காங்க இந்த வேலுநாச்சியார். அந்த 8 வருஷம் என்ன பண்ணுறாங்க, சும்மா தலைமறைவாக மட்டும் இல்லாமல் தனக்கான படைப்பிரிவை வந்து உருவாக்குறாங்க இந்த வேலுநாச்சியார். அது அந்த படைப்பிரிவில் பெண்களும் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து நம்ம போர் புரிஞ்சு நம்ம நாட்டை மீட்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அப்படி தீவிரமாக இருக்கும் போது என்ன பண்ணுறாங்க, குயிலி உடையாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பெண்கள் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த உடையாளுங்கிற ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆடு மேய்க்கிற தொழில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சைடில் வந்து இந்த வேலுநாச்சியார் வந்து இந்த மாதிரி படைப்பிரிவு வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து குயிலி தான் வந்து தலைவியாக இருக்கா அப்படிங்கிற நியூஸ் ஆங்கிலேயர்களுக்கு வந்து போகுது. அது வந்துட்டு இந்த குயிலி வந்து அப்போ தான் வந்து குதிரை சவாரி பண்ணிட்டு உடையாளை கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. அவளை பின்தொடர்ந்து வந்த இந்த ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த வழியாக தானே வந்தால் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடையாளை கூப்பிட்றப்ப என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் தானே ஒரு பொண்ணு போச்சு பாதியான்னு சொல்லி கேட்குறாங்க. நான்லாம் யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது, நீ சொல்லலைன்னா உன்னை வந்து கொலை பண்ணிடுவான்னு சொல்லும் போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்லி ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தின் பேரில் இவங்க என்ன பண்ணுவாங்க, நாக்கு அறுத்துருவாங்க. இதை பார்த்து ஆத்திரமடைந்த அந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த உடையாளுங்கிற பெண்ணை வந்து சுட்டு கொன்னுருவாங்க. இதெல்லாம் மறைவாக இருந்து பார்த்தவங்க தான் குயிலி என்ன பண்ணுறாங்க, தன்னோட பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து உடையாள் அப்படிங்கிற பேரே வந்து வைக்கிறாங்க. பலதரப்பட்ட தியாகங்களுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுறாங்க, சிவகங்கை மீட்கிறதுக்கு ஒரு விஜயதசமி நாள் அன்னைக்கு கோட்டைக்குள்ளே எல்லாரும் போகிறாங்க. மாறு வேஷத்தில் போய் ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்கு எல்லாத்தையும் வந்து அழிக்கிற முயற்சியில் தான் முதல்ல வந்து போகிறாங்க. அப்போ வந்து பெரிய வந்து வெடிமருந்து கூட ஒன்று வந்து கண்டுபிடிக்கிறாங்க குயிலி. இவ்வளோ வெடிமருந்து வந்து ஆங்கிலேயர்கிட்ட போனால் நாடே நாசமாயிரும் அப்படிங்கிற நோக்கத்தில் குயிலி தனக்கு மேலேயே வந்து எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதை வந்து பந்தத்தால் தீ வச்சுக்கிட்டு அந்த வெடிமருந்து கிடங்குல வந்து குதிச்சிடுறாங்க இந்த குயிலி. ஓகேங்களா. முதல் தற்கொலை படை வீரர் யாருன்னா வந்து குயிலி தான். ஓகேங்களா. தற்கொலை படை வீராங்கனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பலதரப்பட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து சிவகங்கை வந்து வேலுநாச்சியார் கையிலேயே வந்து வருது. இதுக்கு வந்து தலைமையேற்றவங்க, படைக்கு வந்து தலைமையேற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மரு சகோதரர்கள் தான் வந்து தலைமையேற்றிருப்பாங்க. அவங்களோட உதவியாகவே வந்து வேலுநாச்சியார் வந்து சிவகங்கை அரசியாக வந்து முடிசூட்டிடுறாங்க. முடிசூட்டதுக்கப்புறம் வேலுநாச்சியார் வந்து என்ன பண்ணுறாங்க, சிவகங்கையில் ஒரு நல்லாட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி யாருன்னா வேலுநாச்சியார் தான். அவங்க வந்து தமிழர்களால் என்ன சொல்கிறாங்க, வீரமங்கை வேலுநாச்சியார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்மளால் நம்ம பார்த்தோம், பூலிதேவர் பற்றி பார்த்தோம், கட்டபொம்மன் பார்த்தோம், வீரமங்கை வேலுநாச்சியார் பற்றி பார்த்தோமா. அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம மரு சகோதரர்களோட அந்த தென்னிந்திய புரட்சி, அவங்களோட இதை பற்றி, அவங்களோட கழகத்தை பற்றியும், அதுக்கப்புறம் வேலூர் கழகம் 1857 புரட்சி பற்றி இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் இன்னும் பெட்டராக வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.